ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதயம் துடிப்பாக மாற்று. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதயம் துடிப்பாக மாற்று. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரனென்று எழுது. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரனென்று எழுது. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரை பறைசாற்றுகிற ஒரு ஆண்டவரே, ஒரு நபராக எங்களை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே அதை அநேகருக்கு எடுத்து செல்லும்படியாக, அநேகருக்கு எடுத்து சொல்லும்படியான ஒரு ஆண்டவரே ஒரு நபர்களாக எங்களை மாற்றும்படியாக எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா கன மகிமை துதி யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர்
அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா,
நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், வாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. 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 Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். அவர் நம்மை நினைத்தவர். அவர் ஹல்லேலூயா, நம்மை தாழ்வில் நினைத்து நம்மை ஹல்லேலூயா அந்த தாழ்மையில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தவர் அவர். ஹல்லேலூயா, இன்றைக்கு உயர கண்மலையில நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம சேர்ந்து பாடுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். இந்த மாதத்துல நம்ம அநேகருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறதற்கு நம்ம அதுக்காக நம்ம பல பிரயாசங்களை எடுத்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நம்முடைய சபையிலிருந்து குழுக்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 40 வில்லேஜ்களை நம்ம சந்திக்கிற 40 பகுதிகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் அதை முழுமையா எத்தனை கிராமங்கள் சந்திக்கப்பட்டிருக்குதுலாம் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார் நம்புறேன். ஸோ இந்த நாட்களிலே நாமும் இந்த பொன்னான இயேசுவை, இந்த புண்ணிய நல் நேசரை பூலோகம் எங்கு கொண்டு செல்லணும், அக்கம் பக்கத்துல கொண்டு செல்லணும், நம்ம வேலை ஸ்தலங்களில் கொண்டு செல்லணும், படிக்கிற இடங்களில் கொண்டு செல்லணும், இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய அதிசயங்களை, அவருடைய நன்மைகளை சாட்சியாக அநேகருக்கு நாம் அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றை வழி கொண்டு கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார்.
இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்வார். இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. உள்ள காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. உள்ள காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சும் கரைந்திட செய்யும். கல்லான நெஞ்சும் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியன இயேசுவை கொண்டு செல்வோம் உலகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்கு சித்தமான இந்த ஊழியத்துல நீங்களும் செயல்படலாம். ஆண்டவரை அநேகருக்கு நீங்க அறிவிக்கலாம். கர்த்தர் உங்கள் மூலமாய் அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு மாலை 3:30 மணிக்கு நமக்கு கிராம ஊழியத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறாங்க. நீங்களும் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பாடலை சேர்ந்து நம்ம பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம இயேசுவுக்கு இந்த பூமியை சொந்தமாக்க போகிறோம். ஹல்லேலூயா. பூமியின் கடைசி பரியந்தம் நம்மளை சாட்சிகளா ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியாத ஊர்களுக்கெல்லாம் உங்களை கொண்டு போவார். ஆமென். நீங்க ஓகே ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா உங்களை ஹல்லேலூயா எங்கெங்க கொண்டு போவார், எப்படி பயன்படுத்துவார்னே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ரொம்ப தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஆட்களை ஹரியானாவில் அம்பாலாவில் ஒரு 10 நாள் ஆண்டவர் பயன்படுத்தினார். 10,000 ட்ராக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியாது, வந்த யாருக்குமே ஹிந்தி தெரியாது. ஆனால் அங்கே அவங்களுக்கு போய் 4 வார்த்தை தான் ஹிந்தியில் சொல்லி கொடுத்தாங்க, 4 வாக்கியம் தான்.
இயேசு மசி அவங்க உங்களை நேசிக்கிற இயேசு உங்களை நேசிக்கிறார், சர்ச்சு இங்கே இருக்குது, இந்த மாதிரி 4 வாக்கியம் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி போய் இயேசுவை சொல்லுகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும்போதே நம்ம உற்சாகமா நம்மை அர்ப்பணித்து பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே
நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரத்துல 48 வசனம், அங்கே ஆரோன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் என்று சொல்லுகிறது. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் பலவிதமான கொடிய வாதையினாலே வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பாவத்து நிமித்தமாக ஏற்பட்ட விளைவு அவங்க வாழ்க்கையில சாபமாக, வியாதியாக, மரணமாக, பிசாசினுடைய பிடியில சிக்கி தவிக்கிற ஒரு நிலைமையாக, பலவிதமான தீமையான காரியங்களை அவங்க வாழ்க்கையில அவங்க அதன் வழியாய் கடந்து போகிறாங்க, பாதிக்கப்படுகிறாங்க, அழிந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவருடைய அழிவுக்கும் அவர்களுக்கும் நடுவே நிற்கிறதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. ஆமென். இது ஏதோ நீங்க கவனிக்காத மாதிரி தோணுது. உண்மையா பாரத்தோட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது நம்ம ஒரு கூட்டம் ஜனங்களை நம்ம ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டும். அந்த ஒரு பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஏராளம் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களை இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றுகிறதற்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் சொல்லி மட்டும் பாருங்க, உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அவருக்காக நீங்க சாட்சியா உங்களை நிறுத்துவார். உங்களை பார்க்கிற ஜனங்களை, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கள்ளன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே அள்ளி எங்களை அணைத்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லடங்கா நேசத்தாலே எங்களை சொந்தமாக்கி கொண்டீரே ஆண்டவரே. அந்த விலையேற பெற்ற அன்பு, அந்த ஆண்டவரே எங்கள் மேல நீர் காண்பித்த அந்த விலையேற பெற்ற தயவு, அந்த இரக்கம், அந்த கிருபை எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் நன்றி உணர்வின் அடிப்படையில் நாங்கள் உம்மை ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ்கிறது மாத்திரமல்ல, அந்த நன்றி ஆண்டவரே உணர்வை வெளிப்படுத்தும்படியாக அநேகருக்கு உம்மை அறிவிக்கவும் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நேசித்தீரே, என்னை ரட்சித்தீரே. அதே போல எனக்கு தெரிந்தவர்கள், என் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாவரையும் ரட்சியும் ஆண்டவரே, யாவரையும் ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை ஹல்லேலூயா அந்த அழிவின் பாதையில போய் கொண்டிருக்கிறவர்களை அவர் மரணத்தின் இப்பாதையில் இருந்து ஜீவனுக்கு போகிற பாதையில கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா. சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை
உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே உம்மையெல்லாம் வேறு தெய்வம் உண்மையாயில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி அழைக்கவா எவ்வளவு பெரிதான கிருபை ஆண்டவர் வெளிப்பட பண்ணினார். எத்தனை மோசமான நிலைமையில இருந்த போது, பாவிகளாய் நாம் இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் பேரில் வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினாரே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக துரோகிகளாய் இருந்த போதிலும் கூட நமக்காக அவர் மரிக்கிறதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஆண்டவர் சிலுவையில வெளிப்படுத்தி இருக்கிறாரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த அன்பு கீடாய் என்ன நான் செலுத்த முடியும் ஆண்டவரே, அந்த அன்பு கீடாய் என்ன நான் செய்ய முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஹல்லேலூயா உம்மை பிரியப்படுத்தும்படியாக உமக்கு பிரியமாக நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். உம்மை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களால் முடிந்தவரை இயேசுவுக்கு பயன்புள்ள, இயேசுவை அறிவிக்கிற, இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு நிலைமையில எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. ரத்தம் சிந்த வைத்தலே அத்தனையும்
சிந்த ரத்தம் சிந்த வைத்தனே அத்தனையும் என் பாவமல்லோ கர்த்தரே உம் அன்பு கீழாய் நித்தம் செய்வேனும் சேவை நித்தம் செய்வேனும் சேவை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்காவது இயேசுவை பற்றி சொல்லும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அநேகருக்கு நாங்கள் சொல்லணும்னு தான் ஆசைப்படுகிறோம். அப்படி இயலவில்லை என்ற ஒரு நபருக்காவது நான் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவை இயேசுவிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, இயேசு எனக்கு செய்த அற்புதங்களை நான் விவரித்து சொல்ல எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் வாயில இருந்து ஆண்டவரே வார்த்தைகள் புறப்படும் போது அது அந்த நபருடைய வாழ்க்கையை தொடுகிறதற்கு ஏதுவாக ஜீவனுள்ளதாய் வல்லமை உள்ளதாய் புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. உம்மை பற்றி நான் சொல்லும் போது அநேகர் அதில் ஆண்டவரே இயேசுவின் அன்பை ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே. இயேசுவிடத்திற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஈடாய் ஆண்டவரே உம்முடைய சேவை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த வேத பகுதி நமக்கு தெரியும். அதில் நாம் இன்றைக்கு காலையில் அநேக பிரசங்கள்லாம் மனதில் இருந்தாலும் அநேக காரியங்களை கொடுத்து அவர் நல்ல ஒரு பைபிள் டீச்சர். அநேக காரியங்களை பகிர்ந்து பிரயாணங்கள்லாம் போகும்போது, நேற்று வெள்ளிக்கிழமை காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் ஒரு சர்ச் டெடிகேஷன் போயிட்டு நேற்று ராத்திரி தான் வந்தேன். போகும்போது வரும்போதும் அவர் எங்கூட ட்ராவல் பண்ணார். வேறு எதையும் பேச மாட்டோம், பைபிளை தான் பேசுவோம். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. எம்மா ஒரு சீஷர்கள் புறப்பட்டு போகும்போது எது தான் பேசிட்டு போனாங்க? இயேசுநாதருடைய வருகை கொடுத்து பேசிட்டு போனாங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை உட்கார்ந்துருக்க போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வரும்போது வேதம் சொல்லுகிறது, இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு தேவையானது ஒன்றே. அப்போ மற்றெல்லாம் வேண்டாமா பாஸ்டர்? சாப்பிட வேண்டாமா? வேலைக்கு போக வேண்டாமா? அவர்கிட்ட பார்த்துட்டு உட்காந்துருந்தா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புங்க. அதெல்லாம் செஞ்சாலும் அது எல்லாவற்றையும் விட அவர் நல்ல அழகாக சொன்னார், பிள்ளைகள் நமக்காக வேலை செய்யலாம், ஆனால் நம்ம கூட இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய பக்கத்தில் இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய பாதத்தில் இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். இந்த குடும்பத்து மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த ஊரில் இந்த குடும்பத்து மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார், பாசம் வச்சுருந்தார். எப்போல்லாம் அந்த ஊருக்கு போகிறாரோ அப்போல்லாம் அந்த குடும்ப வீட்டுக்கு போவார்.
நாங்களும் சில இடங்களில் போகும்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் போவோம், ஒவ்வொரு நாளும் ஒரு ஊரில் போவோம். நாங்கள் சில முக்கியமான வீடுகள் நமக்கு மேலே அனுபவிச்சதுனால வீடுகளில் போயிட்டு போவோம். இதே மாதிரி ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் பெத்தானியா போகிறாரோ அங்கே லாசர் வீட்டுக்கு போவார். மரியாள் மார்த்தாள் இருப்பாங்க. இந்த மரியாள் மார்த்தாள் மூணு பேர் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் என்ன விசேஷம்னா, நான் இதை கூட பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மரியாள் மார்த்தாள் லாசரு, மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாக உட்கார்ந்துருக்கிற வேலையை தான் அதிகமாக செஞ்சாங்க. ஆண்டவர் மேலே அன்பு வச்சதுனால அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்குறதுல அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்லப்பட, தேவையானது ஒன் திங் இஸ் நீடட், தேவையானது ஒன்று. அதை பற்றி சொல்றது, தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபட, என்ன சொல்ல, தன்னை விட்டு மற்றெல்லாம் எடுபட்டு போகும். ஆமென். வேலை 58 வருஷம் அரசாங்கத்தை வரணும், வேலை எடுபட்டு போகும். ஆமென். அப்புறம் பட்டம், படிப்பு, பதவி, வீடு, காடு எல்லாம் போயிடும். ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கிறது ஆண்டவர் இயேசு தான். ஆமென் சொல்லுமா. அது எடுபடாத பங்கு, மற்றெல்லாம் எடுபட்டு போகும். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிட்டு அவர் கூட இருப்போம். வேதத்தில் பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோட கூட நடந்தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுடைய ஆசை, எனக்கு அது வேணும், இது வேணும், வீடு வேணும், காடு வேணும், அது வேணும், எல்லாம் வேணும். அதெல்லாம் தப்புங்கிறது. அதான் வேதம் சொல்லுது, முதலாவது இவருடைய ராஜ்யத்தையும் அதெல்லாம் கூட கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அதெல்லாம் பிரதானம். சிலர் ஆண்டவர்கிட்ட ஐயா உங்கள் ஏசுநார்ட்ட அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இது கிடைக்கல, உனக்கு ஏசுநார் வந்தால் போதுன்ட்டு வா. முந்தைய நாட்களில் மிஷனரிகள் வந்தபோது கோதுமை கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க, வேலை கொடுத்தாங்க. என்னைக்கு வேலை நின்றுச்சோ அவனும் நின்றுவான், இன்னைக்கு கோதுமை நின்றுச்சோ அவனும் நின்றுவான். இப்படி தான் அந்த நாட்கள் இருந்தது. ஆனால் உண்மையிலே இயேசுவை பின்பற்றி வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்க தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பாங்க. முடிவு பண்ணி நிலையிருப்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவையானது ஒன்றே. உலகத்தினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் கர்த்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அவங்க கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பார்கள். அதான் பவுல் இன்னைக்கு அழகா சொன்னார்ல, பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் 3 காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? 3 காரியத்தை. பவுலுடைய ஆசை விருப்பம் என்ன சொன்னார், என்ன ஜெபம்னு சொன்னார்? நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையும் அவருடைய பாடுகளை இன்னைக்கு வராது பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு உபத்திரமே துருபதேசம், அதையும் கேட்டு போங்க. இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு என்ன வராது? வியாதியே வராது, உங்களுக்கு பிரச்சனையே வராது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வராது, ஒரு நஷ்டம் வராது அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில் மரித்ததுனால இனி உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு எப்போதும் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாவும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு முறை நான் செங்கோட்டில் பாஸ்டாக இருக்கும்போது ஒருத்தர் இது மாதிரி ஒரு பிரசங்கியார் வந்துட்டார். அன்னைக்கு பிரசங்கம் பண்ண விட்டால் அவர் சொல்லிட்டார், யோபு பற்றி பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் இருக்கு. அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தாரு, எடுத்தது யாரு? ஆண்டவர் எடுக்கல, பிசாசு எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் சொன்னார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட வியாதியே வராதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட விபத்தே வராதுன்னு பிரசங்கம் பண்ணார். வயசு 40 தான் இருக்கும். ஒரு இன்ஜினியர் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்து வந்தார். அப்படி ஏன்னா தவறான பாதையில் போயிட்டார், தவறான உபதேசத்தில் போயிட்டார். வயசில் என்ன ஆச்சு தெரியுமா? அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு. பிறந்த குழந்தைய பார்க்க போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டார். தவறான பாதை, தவறான போதகம், தவறான நம்பிக்கை, தவறான வழிநடத்தல் போனனால அவர் கொஞ்சம் வயசுலேயே பரிதாபமாக போயிட்டார். இன்னைக்கு தவறான இன்னைக்கு எல்லாம் எப்படி வருதுன்னா, போதனை பிரசங்கம் எப்படி வருதுன்னா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். என்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அவங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமேனால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் அவரையும் முதல்ல அவரை அறியணும். அவரை என்ன அப்படி பாத்தில் உட்கார்ந்துருக்கணும். அது தேவையானது ஒன்றே. மெத்தெல்லாம் அவன் மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறான். மார்த்தாள் பல வேலையை செஞ்சுட்டு இருக்கான். மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு தரணும், நான் காய்கறி வெட்டணும், நான் அரிசியை வச்சு உலையில் போட்டு சோறை பொங்கணும், அல்லது கோழி வாங்கிட்டு உங்களுக்கு சிக்கன் வச்சு கொடுக்கணும். நான் அதெல்லாம் கஷ்டப்பட்டு மசாலா அரைக்கணும், தேங்காய் அரைக்கணும், மசாலா அரைக்கணும், கறியை வெட்டணும், அடுப்பை பற்ற வைக்கணும், பானையை கழுவணும், சத்தியை கழுவணும், பிளேட்டை கழுவணும். இவன் உங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. இது நியாயமாண்டவரே?
அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரி புகார் சொல்கிறான் மார்த்தாள். உடனே ஆண்டவர் சொன்னார், பார்த்தார், பரவாயில்லம்மா, ஏம்மா மரியா போய் உதவி செய்யணும் சொன்னார். என்ன சொன்னார்? என் மார்த்தாளை, ஒரு முறை இல்லை, என் மார்த்தாளை மார்த்தாளை நீ என்ன செய்கிற? அப்படித்தான் நீங்கள் உபவாச வீட்டுக்கு வர மாட்டேங்க. நிறைய வேலையை வச்சுக்கிட்டு அந்த வேலை இந்த வேலைன்ட்டு உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் சொல்ற, மார்த்தாளே நீ என்ன செய்ற? மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்த? கவலைப்பட்டு கலங்குகிறாய். உனக்கு பிரச்சனை, அது வேணும் இது வேணும் அதை செய்யணும் இதை செய்யணும் போட்டு மண்டையை போட்டு உருட்டிட்டு இருக்கிய. நிறைய பேர் உருட்டிட்டு தான் உட்காந்துருக்காங்க. அந்த கவலை இந்த கவலை, வேலை கவலை, பிள்ளை கவலை, புருஷன் கவலை, மனைவி கவலை, பண பிரச்சனை, அது இது. சோத்தை மூடிட்டு வந்தேன்னா மூடிட்டு போன வந்தேன்னா, பாலை காய்ச்சினா காய்ச்சாம இருந்தேன்னா, பூனை குடிச்சிட்டு போயிருமா, கதவை போட்டுன்னா போட்டு இல்லையா, கேஸ் ஸ்டவ்வையாவது ஆஃப் பண்ணிட்டு வந்தானா இல்லையா. நீ நிறைய காரியங்களில் கவலைப்படுற. மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற. அப்புறம் என்ன சொன்னாரு? அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய், அதெல்லாம் நல்லதான். அவர் சொல்லும்போது சொன்னாரு, இவ ஆண்டவருக்காக வேலை செஞ்சார், இயேசுநாதருக்காக வேலை செஞ்சார். அது நல்லதுதான், தப்பு கிடையாது. பட் அது நல்லது, அதை விட இது ரொம்ப நல்லது. வேலை செய்து நல்லது, அதை விட இது மேன்மையானது. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த வேலை செய்தா அது நல்லா இருக்கும். எதுக்கு என்னென்ன நேரத்தை ஒதுக்கணும் நல்லா இருக்கும். அப்படியானா சில சமயம் கேட்டிங்கன்னா, சில சமயம் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருப்பேன், வேலையை செய்ய மாட்டாமா. வேலையும் செய்யணும், அதை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம். இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது. ஸோ ஒரு தேவன் சொல்கிறாரு, இந்த மரியாதை பற்றி சொல்லும்போது சைலண்ட் வர்ஷிப்பர் என்ன சொல்கிறாங்க? சைலண்ட், அப்படியே பாதப்படியில் உட்கார்ந்து தேவையானதுன்னு சொல்லும்போது, தேவையானது ஒன்றே, தேவையான ஒன்றுனா நல்ல பங்குன்னா என்னன்னா, அவரையும் அவருடைய பாடலுடைய ஐக்கியத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். அவர் ஐ வாண்ட் டு நோ ஹிம், அவரை நான் இன்னும் அறியணும், இன்னும் அதிகமாக அறியணும். அவரை நான் இன்னும் அதிகமாக அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நாம் அறிஞ்சதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக அறியணும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என் படிப்பு, என் பணம், என் பட்டங்கள் இதெல்லாம் குப்பையில் போடு, ஒன்றிருக்கலாம் குப்பையில் போடு. இதெல்லாம் அவருடைய அன்புக்கு, அவரை அறிகிற அறிவுக்கு ஈடாகாது. அதான் ஒரு பாட்டு, விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பேன்.
எல்லாம் அற்பமானது, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, இதெல்லாம் மாறக்கூடியது. மாறாத ஒன்று, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒன்று இயேசு, ரெண்டாவுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிந்து போகாது. அந்த வார்த்தைக்காக முதல்ல அவருக்காக நம்ம காத்திருந்தாங்க, அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருந்தாங்க, அவருடைய அன்புக்கு காத்திருந்தாங்க, அவருடைய மகிமைக்காக காத்திருந்தாங்க, அவரை அறிகிற அறிவில் வளர்வதற்காக காத்திருந்தாங்க. ரெண்டாவதுடைய வார்த்தை, அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஆமேன்னு சொல்லுமா? அப்படி பாதத்தை நீங்கள் பேசுங்க. நாமளே பேசிட்டு ஒன் வே டிராஃபிக்லேயே போயிட்டே இருக்கோம். லெட் ஹிம் ஸ்பீக், லெட் ஹிம் டாக். அவர் பேசட்டும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் அமர்ந்திருக்கிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட அவரிடத்துல வார்த்தையை வாங்க. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு நாம் அவரிடத்தில் வாங்காமல் மற்றவங்ககிட்ட போய் சுற்றி எவனாவது திக்கத்தின்னு சொல்லுவான்னு அலையாதீங்க. அல்லேலூயா சொல்லுமா? ரட்சிக்கப்பட்டு ஞானாச அபிஷேகம் பெற்றாச்சு, மறுபடியும் இன்னும் எவனாவது தீர்க்கத்திரன்னு சொல்கிறாளோ, எவளாவது தீர்க்கத்திரன்னு சொல்ல அலையாதீங்க. அவள் கள்ள தீர்க்கத்திரன்னு சொல்லுவாங்க. கடைசியில் போய் மயங்கிட்டாங்க நிறைய பேர். நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லிக் கொடுத்த வார்த்தைன்னா, எப்பா இதுதான் தீர்க்கதரிசன வார்த்தை, இந்த பைபிள் இருக்க போது இதுதான் தீர்க்கதரிசன வார்த்தை, இதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. இதுக்கு மேலே எவனா ஒருத்தன் சொன்னால் அதை போய் தீர்க்க தரிசனம், அது கள்ள தீர்க்க தரிசனம். இதை சொல்லு. ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஓடி ஓடி அலைஞ்சிட்டு இருக்கேன், ஓட்டம் ஓடாமல் கடைசியில் ஆண்டோடைய பாதத்தில் உட்காரேன். அதான் பாதர் சொன்னார், உந்தன் பாதம் அமர்ந்தது ஓயாமல் என்ன செய்வேன் பேசிட்டு. அவருடைய வழிகளை கேளுங்க. இன்னைக்கு காலை 25 சங்கீதத்தில் 4:5, கர்த்தாவே டீச் மீ லார்ட், உங்கள் வார்த்தை உங்கள் வழி எங்களுக்கு போதிச்சுங்க, அதை காட்டுங்க, நான் எங்கே போகணும் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர் உள்ள தெய்வம், செத்து போனதல்ல, ஜீவிக்கிற தெய்வம், ஊமையான தெய்வம் இல்லை, பேசுகிற தெய்வம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நடத்துகிற ஒரு தெய்வம். நான் காலைல 5 மணிக்கு பிரசங்கம் பண்ணேன். ஆபருக்கும் நமக்கு முன்னால் போகிறவர், பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், நான் வழிகாட்டுகிறவர். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவையானது ஒன்று அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஒன்று அவரையும் அவரை அறிகிற அவரோடு கூட அவருடைய பாடுகளின் மேன்மையும் எப்படி அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படி. என் பிரேயருக்கு என் ஜெபத்துக்கு பதிலே வராமல் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு இன்னும் இயேசு போதுமானவர். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. சில ஆளுக்கு எதுக்கு வருவாங்கன்னா பணத்துக்கு தான் வருவாங்க. பணம் இல்லைன்னா அதோடு வரமாட்டாங்க. அவன் பர்பஸ் என்ன? பணம் 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 ஏதாவது எதிர்பார்த்துருவாங்க. பணம் இல்லைன்னு சொல்லுங்க, உங்க பக்கமே வரமாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, எனக்கு இயேசு போதும், ஏன்னா அவர் வந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. நீர் வந்தாலே போதுமையா, சூழ்நிலை மாறுமையா, நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா, மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் ஒருகுமே, மாறும், எல்லாமே மாறுமை.
மாறும், என் சூழ்நிலை மாறும், என் கண்ணீர் மாறும், என் தோல்வி மாறும், என் நிந்தைகள் மாறும், என் பிரச்சனைகள் மாறும். நல்ல கரங்களை தட்டி கத்த ஆராதிப்போமா, நல்ல உற்சாகமா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நீங்க தான் நல்ல பங்கு. மேல் சொல்லுமா, நீங்க தான் எனக்கு நல்ல பங்கு. மரியாள் நீங்க தான் நல்ல பங்கு. இயேசுவே நீங்க தான் நல்ல பங்கு. உங்க பிரசன்னம், உங்க வசனம், உங்க அபிஷேகம், உங்க நடத்துதல், உங்களுடைய தயவு, உங்க இரக்கம், உங்க மகிமை. மோசே உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நீங்க அவரோடு கூட நடந்து பாருங்க. யோபு சொல்றாருல, அவரோடு நீ அவரோடு பழகி பாரும், அதனால உமக்கு நன்மை உண்டாகுமே. நீங்க வேற எல்லாமோ தேவையில்லாத இடத்துல பழகிட்டு கெட்ட கலக்காரெல்லாம் படிச்சுட்டு வரீங்களே, நீ அவரோடு பழகி பாரும், அதனால உனக்கு சமாதானம் உண்டாகும். உங்களுடைய ஜெபத்தை கத்த கேட்பார், உங்களை சுத்த பொன்னாக மாற்றுவார். ஆமென். அவர் சொன்னார்ல ஜெய்சன், நீங்க புத்தி இல்லாதவங்க கூட போனா நீங்களும் புத்தி இல்லாமல் போயிடுவீங்க, புத்திசாலியோட போனால் புத்திசாலியாக மாறுவீங்க. ஞானவான் கூட போனால் ஞானவானோட செஞ்சிருக்கோம் ஞானம் அடைவான், மூடனோடு இருக்கிறவன் மூடத்தனம் அடைவான், மூடனை மாதிரி மாறுவான். பன்றியோட கன்று சேர்ந்த என்ன நடக்குது? ஆகவே அவரோடு பழக, அவரோடு இருக்க தேவையானது ஒன்றே. ஒன்லி ஒன் திங் இஸ் நீடட். மரியாள் நல்ல பங்கு. அவரையும் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வசனத்தையும் நடத்தலையும் அமர்ந்திருந்து பெற்றுக்கொண்டார். டைரக்டாக பெற்றுக்கொண்டார், வேறு யார் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். பவுல் சொல்றாரு, நான் அவரிடத்தில் இதை பெற்றுக்கொண்டேன். ஆமேன்னு சொல்லுமா, கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டதும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரிடத்தில் நாமே பெற்றுக்கொள்வோமே. கிருபாசனத்தை வரக்கூடிய பாக்கியத்தை டைரக்டாக தந்துக்கிறாரு. நமக்கு ஒரு மத்தியஸ்தர் வேண்டாம பிதாவிடத்தில் போகக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை கர்த்தர் தந்துக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா. ஆகவே தேவையான மரியாள், அவள் என்ன மரியாளை பற்றி சொல்லப்படுது? சைலண்ட் வர்ஷிப்பர். எல்லாம் சொல்லுங்க, சைலண்ட் வர்ஷிப்பர். மார்த்தாளை பற்றி சொல்லும்போது சைலண்ட் ஒர்க்கர். அவங்க செய்கிற வேலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் சரி, நீங்கள் நர்ஸாக இருந்தாலும் அதனை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா, அதனால் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்களா, போன வாரத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார், டிப்டி கமிஷனர். நம்ம சபையில் உள்ள ஆறில் ஒரு பிரதர் மூலமாக வந்தாங்க. அவர் சொன்ன, பாஸ்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் வந்து விட்ட ப்ரேயர் பண்ணணும். சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு. அவர் போலீஸ் ஆஃபீஸர், அவருக்குள்ள அவர் சல்யூட் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவர் வரும்போதே கால் செருப்பை கலத்தி போட்டு வந்து பணிவும் மரியாதையும் வந்து ஒரு பல நிர்வாகத்தில் பாதிக்கப்பட்டவராக, எனக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும் ஐயா. அவர் ஆண்டவரை பற்றி அறியாத மனுஷன், ஆனால் வேறே ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர். அது வந்து அவ்வளோ பயபக்தியோடு ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோடு அழுதார். ஆண்டவரே, இந்த மனுஷன் பெரிய அதிகாரி, ஒரு வார்த்தை சொல்லும், உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவானல்ல சொன்ன மாதிரி அவ்வளோ பணிவோடு வந்து ஜெபம் பண்ணார். போகும்போது கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரேன்னு சொன்ன வந்திருக்காரு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவங்க சைலண்டாக யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சனால, அவங்க கூட இருந்து வேலை செஞ்ச ஆண்டவர் பற்றி சொன்னனால, he came to know the Lord Jesus. ஆண்டவராக இயேசு பற்றி அறிந்து அவரிடத்தில் வருவதற்கு கர்த்தர் அவரை கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுமா. இன்னைக்கு காலைல 5 மணி ஜெபத்தில் பார்த்தேன், ஒரு அம்மா அவங்க வீட்டில் தம்பி மனைவியை கூட்டு வந்தாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே நான் இந்த காலைல 8 மணி இந்த ஆராதனைக்கு வரும்போது சௌரிமுத்து அவங்க கூட ஊழியர் செஞ்ச ஒரு பையனையும் அவனையும் ஆண்டவர் இயேசு அறிவதை கூட்டி கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் சைலண்டாக ஒர்க் பண்ணுறது. இப்போ உள்ள காலத்தெல்லாம் பகிரங்கமாக வேலை செய்ய வேண்டாம், சைலண்ட் ஒர்க்கராக இருந்து வேலை செய்வோம். ஆத்துமாக்களை ஆமே நல்ல கரகத்தை கத்திர ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சைலண்ட் ஒர்க்கர், சைலண்டாக வேலை செஞ்ச ஆத்மாக்களை. ஸோ சைலண்ட் வர்ஷிப்பர் அண்ட் சைலண்ட் ஒர்க்கர். ஆனால் சைலண்ட் விட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல சம்பவம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மரியாள் காணிக்க கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மைகளுக்கு என்ன கொண்டு வர்றாங்க? எத்தனை பேர் நன்மை செய்து ஆண்டவருக்கு நன்றி காணிக்க செலுத்துறீங்க? இங்கே ஒரு அம்மா காணிக்க கொண்டு நன்றி சொல்ல. நன்றி நாம் சொல்கிற வார்த்தையில்,
சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்போது பாஸ்டர் நான் ஒரு சாட்சி சொல்கிறோம்மா, சரி அது ஒரு வகையான நன்றி தான். ஆனால் வாயின் வார்த்தைகளோடு நின்றுடலை. அந்நாள் ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்ச பிள்ளையவே ஆண்டவருக்கு கொடுத்தாங்க காணிக்கையா. இந்த அம்மா பாருங்க 12ஆம் அதிகாரத்தில், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இந்த மரியாள் இவளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் பற்றி 12:3 வாசிக்கிறோம். மரியாள் விலையேறப்பட்ட களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்படி அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அந்த ஆண்டவருக்கு கொடுத்த போது என்ன நடக்குது? அவங்க வீடு முழுவதும் அந்த தைலத்தினால் வாசனை பரிமளத்தினை தான் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை என்ன செய்தான்? காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான். இப்போ ஒரு பிரச்சனை வருது. ஒரு நல்ல காரியம் செய்யும்போது ஒரு அம்மா, இந்த அம்மாவுடைய காணிக்கை எதுக்கு? நன்றி, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அண்ணன் அவருடைய சகோதரனை செத்து போன உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. இந்த அம்மா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய அன்பை ருசித்திருக்காங்க. அப்போ அந்த அன்புக்கு இணையாக பவுல் சொல்கிறாரு, எனக்கு எல்லாவற்றையும் அற்பம் குப்பைமா என்ன மாதிரி இந்த அம்மா 1 வருஷத்து சம்பாத்தியம், பரிமள தைலத்தை 300 பணம் சொன்னால் இது 1 வருஷத்தில் சம்பாத்தியம். 1 வருஷத்து சம்பாத்தியத்தை யாரும் காணிக்கை கொடுத்த மாதிரி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் இந்த அம்மாவுடைய அன்பை பாருங்க. அன்பு கூறுவது மட்டும் இல்லை, வர்ஷிப் நாட் ஓன்லி பை வேர்ட்ஸ் பட் டீட்ஸ். ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்றதுக்கு 1 வருஷ சம்பாத்தியத்தை கொண்டு கொடுத்தாங்க. இதை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு பொறாம வந்துட்டு, அவன் யார் நல்ல ஆள், நம்ம ஆள், அவன் ட்ரெஷர், அவன் தான் பொக்கிஷத்தாரு. ஆண்டவர் இவங்கிட்ட கையிலையா பொக்கிஷத்தை கொடுப்பாரு? சில ஆள்கிட்ட நம்பி ஒரு காரியத்தை செய்ய முடியல. அவன் திருடனானபடினாலன்னு இருக்கு, பைபிளே சொல்லிருக்கு. ஆண்டவர் தெரியும் தானே இவன் திருடன் சொல்லிட்டு, திருடன் தெரிஞ்சதே அவன் கையில் கொடுக்காரு, காசை கொடுக்காரு. திருட்டு பெண் என்ன சொல்றது? அவன் காசு, அவன் கண்ணு போறான் காசுல தான் இருக்கு. மரியாளுக்கு கண்ணு போறான் இயேசு மேல இருக்கு. இயேசுநாதரா காசுநாதரா? இயேசுநாதர் மேல கண்ணு போனா அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இன்னும் தியாகம் பண்ணி கொடுக்காங்க. இவனுக்கு அதை பிடிக்கல. உடனே ஆண்டவர் சொல்ற, ஏப்பா அவன் என் மேலே அன்பு வச்சனால என் மரணத்தை நினைவு கூறும்போது இந்த காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு, இவளை விட்டுரு, அவ கொடுக்கட்டும், தடை பண்ணாத. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா யாராவது காணி கொடுத்தாங்க, நீ ஏன் கொடுக்கணும்? பாஸ்டருக்கு இல்லாத காசு பணமா? அல்லேலூயா. ஸோ அவங்க தடை பண்ணுறாங்க. நன்றி காணிக்கை கொண்டாந்து கொடுத்தா அது தடை பண்ணுறான். எப்போ இவளை விட்டுரு, என்ன செய்யுதா? அடக்கம் பண்ண. ஓகே, தரித்திரர் எப்போது உங்க கூட இருக்கிறாங்களே, ஆனால் நான் எப்போ கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு இந்த லாசரு பற்றி சொல்றாரு. ஒரு நல்ல சைலண்ட் விட்னஸ், சைலண்ட் வர்ஷிப்பர் அண்ட் சைலண்ட் ஒர்க்கர் அண்ட் சைலன்ஸ் விட்னஸ் என்ன பண்றான்னு பாருங்க. இப்படி அவள் வந்து காணிக்கை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ண போது 9வது வசனம், அப்பொழுது யூதர் திரளான ஜனங்கள் அங்கே வந்து அவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவை மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க பாருங்க, இயேசுவை மாத்திரமல்ல, அடுத்த வசனம் வாசிங்க, அவர் மரித்தோர்ந்து எழுப்பினர், லாசருவையும் என்ன செய்யணும், பார்க்கும்படி வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அப்படி யூதர்கள் லாசருவின் நிமித்தமாக அவர்கள் வந்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். சைலண்ட் விட்னஸ். நீங்க ஆண்டவருக்கு என்று அமைதியான சாட்சியா இருக்கிறீங்களா? ஒரு நாள் நாமும் பாவத்தில் மரித்தோம், அக்கிரமத்தில் மரித்தோம், ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்துக்கிறார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாவியா இருந்தோம், என் இயேசு என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா சொல்லுமா. நன்றி காணிக்கைகளை கொடுப்போம். இந்த கிறிஸ்மஸ் நாள் வருது, தேவை வருது. அன்றைக்கு ஒரு நாள் காணிக்கை எடுக்கிறத பற்றி, கிறிஸ்மஸுக்காக நிறைய மினிஸ்ட்ரிக்கு பொருளாதார தேவை, நிறைய பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன செய்யறது கேட்டப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் சர்ச்சிலெல்லாம் கிறிஸ்மஸுக்கு காணிக்கை சாதாரணமாக வழக்கமாக எடுக்கிற காணிக்கை இல்லை, தங்க காணிக்கை எடுப்போம்னு சொன்னார். மூச்சே காணுமே, சிலருக்கு மயக்க வர மாதிரி தெரியுது. ஆண்டவர் நல்லவர். இந்த ஊழியத்துக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, சைலண்டாக
சைலண்ட் வர்ஷிப்பர் அண்ட் சைலண்ட் ஒர்க்கர் அண்ட் சைலண்ட் விட்னஸ். நிறைய பேர் தங்க வளையல்லையும் காணிக்க போட்டாங்க, தங்க சங்கிலையும் போட்டாங்க. பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுறீங்களே, எப்படி ஆகலாம் அவரை அறியணும், இன்னும் அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கு பண்ணணும், எல்லாவற்றையும் மேலாக உயிர்த்தெழுதலையும் பங்கடையணும். ஆமேன்னு சொல்லுமா? சைலண்ட் வர்ஷிப்பர், சைலண்ட் ஒர்க்கர், சைலண்ட் விட்னஸ். ஜெபம் பண்ணுமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவ பிரசன்னம். பிரசன்னம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம். Holy Spirit. Hallelujah. தேவ பிரசன்னம். பிரசன்னம். Hallelujah. Hallelujah. தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் பொன்றே போதுமையா, உம்மன் பொன்றே போதுமையா. பிரசன்னம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி ஆகிலும் உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அற்பம் குப்பையுமா எண்ணுகிறேன். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை திறந்து கொண்டது போல உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய வசனத்தையும் உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய மகிமையான வல்லமைகளையும் அதிகமாய் பெற்று உம்மை போல நாங்கள் மாற கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலவர் வருவாரே. ஒரு முக்கியமான அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த முருகனை குறித்து லட்சுமி அம்மா அவர்கள் நேற்று 11 மணி அளவில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள். அவருடைய அடக்க ஆராதனை மாலை இன்று 4 மணிக்கு நடக்கும். இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிப்போம். தகப்பனே, இந்த அம்மாவுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆறுதல் செய்யும் அடக்க ஆராதனையில் பொறுப்பை நடத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருடன் இருப்பதாக. God bless you all. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு பெண்கள் கூட்டம், இன்றைக்கு ஆண்கள் கூட்டம், எல்லாவற்றையும் கையில் நோட்டீஸ் செல்லுங்க. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்மஸ் நாட்களை தாராளமாக கொடுங்கள். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.